எப்பா இந்த வெயில் மனுஷனை கொன்னுரும் போல இருக்கே. தண்ணி பிடிக்காம போகணும். தண்ணி வந்தா வள்ளி கூப்பிடுவா. அவ கூப்பிட்ட பிறகு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னத்துக்கு அந்த வெயில போய் கடந்து காயணும். ஏமா லட்சுமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், வாங்கண்ணே வாங்க. பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யுதுமா? அந்த உள்ள கிடக்காளுங்கண்ணா. சரிம்மா, நம்ம ஊர்ல கோயில் கூட வருது. வார 14ஆம் தேதி கால் நாட்டுவோம். அடுத்த 3 நாள் விழாவை சிறப்பாக நடத்தணும். நம்ம 1001 ரூபா வரி போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல ஒன்றும் வேண்டாம். நீங்கள் எப்பவும் கோயிலுக்கு சிரமமாக வாரது, எப்பவும் கோயிலுக்கு வர்றது போல் 3 நாளும் பிள்ளை குட்டி கூட வந்து அம்மா காரெலாம் வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாண்ணே? நம்ம கோயிலில் இருந்தாலும் ஒரு சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல. வரிக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு முறைப்படி போய் சொல்லணும். இது ஒரு கல்யாணம் மாதிரி தானே. பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடணாமா? சரிண்ணே. மாதந்தோறும் பௌர்ணமிக்கு எப்படி செய்யுதோ அது போல் செய்யணும். கோயில் கொடையாக்கும் சமைக்கிறதுக்கு ஆள் உண்டுன்னெலாம் நின்றக்கூடாது. இருக்க எடுபடி வேலையெல்லாம் அப்பப்போ நீங்கள் தான் செய்யணும். சரிண்ணே, அதெல்லாம் நாங்கள் நல்லபடி செய்யணும். நீங்கள் சொல்லியா நாங்கள் செய்வோம். சரிம்மா, இந்த கார்டு. அப்புறம் நான் வரேன். இன்னும் கோயில் கடைக்கு எவ்வளோ நாள் கிடைக்குது? இப்பவுமே இழுத்துட்டு வந்தாச்சு கடைக்கு. எவ்வளோ நாள் இருக்கு? இனி மகாவை பொண்ணு பார்க்க வருவாங்க, நிச்சயதார்த்தம் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துருவோமே தான் இப்போ வந்திருக்கோம். இல்லை, இழுத்துட்டு வந்த ஒரு புடவை கடைக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா புடவை கடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ஆமா, எது வேணுமோ பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம்ல. அதுக்கு ரேட்டும் கூடலாம் இருக்கும்ல பெரிய கடையில. அப்படி ஒண்ணும் இல்ல, நமக்கு தகுதிக்கு தக்கையும் எடுக்கலாம். என்ன இவ்வளவு பெரிய கடையில ஒருத்தரைங்கான்ல யாராவது இருக்கல? இல்ல அவ்வளத்தையும் தூக்கிட்டு போட்டா? அதெல்லாம் கேமரா மாட்டி வச்சிருப்பாவே. இந்த பிள்ளைகள் வேற கீழே கிடக்கு. அதுவே என்ன செய்தோ? என்ன வேணும்? இம்மா, இது என்ன குட்டி சாத்தன வந்திருக்கு? வியாபாரத்துக்கு நிக்கதா இருக்கும் வள்ளி. என்ன வேணும்? ஒரு செட்டு பூரியும் ஒரு கட்டி சட்னியும் வேணும். இது பூரி கடையில, சாரி கடை. பூரி வேணா பக்கத்து கடையில போய் வாங்கிக்கோ. தாக்கப்பட்டார் நெட்டவள்ளி. பாட்டியோ, நல்ல சாரியா பார்த்து எடுத்து போடுங்க. என்னது பாட்டியா? நீங்க என்ன பியூட்டியா? எனக்கு இப்பதான் 35 வயசு ஆகுது. என்னது 35 வயசா? எனக்கே 35 வயசு ஆகுது. உங்களுக்கு 35 வயசா? ஏம்மா, நீ இப்ப என்ன வயசு ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கியா இல்ல புடவை எடுக்க வந்திருக்கியா? ஏம்மா, நீங்க நல்ல புடவை பார்த்து எடுத்து போடுங்க. அது நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு என்ன கலர்ல வேணும், என்ன ரேட்ல வேணும்? ஒரு 10,000. ஓ, 10,000 ரூபாய்க்குள்ள புடவை எடுக்க போறீங்களா? ஏம்மா, பயமா இருக்கு. அந்த வாயை கொஞ்சம் மூடுங்க. 10,000க்குள்ளதெல்லாம் வேண்டாம், ஒரு 1000 அவ்வளத்துக்கும் போதும்னு சொல்ல வந்தேன். நல்லா சொன்னப்பா. இப்ப 1000 ரூபாய் சைஸ்ல உங்களுக்கு புடவை வேணும் அதானே? ஏம்மா, ஒரு 500க்கு மேல 1000க்குள்ள அப்படியே எடுத்து போடு. 500 ரூபாய்க்கு புடவை எடுக்க வந்துட்டு என்ன ஒரு வாய். நான் இந்த புடவை பாருங்க. இந்த புடவை நல்லா இருக்குல்லக்கா? ஆமா வசந்தி, முத புடவையே சூப்பரா இருக்கு. சரி, இது என்ன இன்னும் மெயின் ஐட்டம்லாம் இருக்கும், பாப்போம். சரி, வேற புடவை எடுத்து போடுங்க. நியூ மாடல் இப்பதான் வந்து இறங்கிச்சு, உடனே கொண்டு வந்தது. வந்த பிறகு இதுக்கு சேல்ஸ் தான் அதிகமா இருக்கு. எங்க அதுல அப்படி என்ன இருக்குன்னு பாப்பா, கொண்டாங்க. பரவாயில்ல, புடவை நல்லா தான் இருக்கு. வேற காட்டுங்க. இந்த புடவை கொஞ்சம் ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல நெட்டவள்ளி, கொஞ்சம் சாரி எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏம்மா, இந்த சாரியில எல்லாம் எப்படி ரேட் என்ன? இன்னும் ரோஜா பூ வச்சிருக்க அந்த பொண்ணு கையில இருக்க சாரி மட்டும் தான் 950 ரூபா, வேற எல்லாம் 800 ரூபா தான். என்னக்கா, இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? ஓகே தான். என்னம்மா, உங்களுக்கு சாரி பிடிச்சிருக்கா? சாரி எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களை தான் பிடிக்கல. அது நீங்க சிரிச்சீங்கன்னா அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. ஏமா, சாரி எல்லாம் எடுத்தாச்சுல, பில்ல போட்டு வீட்டுக்கு போங்க. பின்ன நாங்க இங்க என்ன தங்க வந்தோம்? வந்த இடத்துல வாயை வச்சிட்டு சும்மா இருவள்ளி. வாங்கம்மா, என்ன ட்ரெஸ் பாக்குறீங்க? அக்கா, எங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள கவுன் மாதிரி ஏதாவது காட்டுங்க. சரி, இந்த காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க. மீனா அக்கா, உனக்கு சூப்பரா இருக்கும் இந்த ட்ரெஸ். என்ன போட்டா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்கும் மீனா, போட்டு பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மீனாக்கா. வேற எடுத்து போடுங்கக்கா. இது பிரைடுக்கு போடுற மாதிரி உள்ள ட்ரெஸ். அப்ப மகா அக்கா, நீ வச்சு பாரு. அம்மா, உனக்கு கல்யாணமா? எங்க அக்கா பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியாம்மா? சரி, இந்த ட்ரெஸ்ஸை பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? அக்கா, உனக்கு நல்லா இருக்கு. எனக்கு சாரியே பாத்துறோம், இது வேண்டாம். எனக்கும் சுடிதாரா பாப்போம், இது வேண்டாம். ஜனனி, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு, நல்லா இருக்கான்னு. உனக்கு அழகா இருக்கு ஜனனி, நீயே வச்சுக்கோ. ஆமா, உனக்கு நல்லா இருக்கு பாப்பா. நீங்க 3 பேரும் அக்கா தங்கச்சியா? நாங்க 3 பேர் இல்ல, 4 பேர். ஏன் அப்பா அவன் வரலையா? அவன் வரல. நீங்க எல்லாம் எந்த ஊருமா? இதே ஊர் தான்க்கா, கொஞ்சம் பக்கத்துல தான் வீடு. அப்போ உங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா? தெரியலையேக்கா, அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, அம்மாட்ட கேட்டு பார்க்கலாம். அம்மா, என்ன துணியெல்லாம் எடுத்துட்டியலா? ஜனனிக்கு மட்டும் எடுத்தோம்மா, எங்களுக்கெல்லாம் இன்னிதான் எடுக்கணும். அப்படியா? நேரம் ஆகுதே, சீக்கிரமா எடுங்க. ஆமாக்கா, என் பிள்ளைக்கு எடுக்கணும். எனக்கும் அந்த சின்ன வண்டிக்கு எடுக்கணும். எம்மா, இந்த அக்கா நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது வாடகை வீடு கிடைக்குமான்னு கேட்டுமா. யாருக்கு? உங்களுக்கா கேக்குதீங்க? ஆமா, எனக்கு தான். இங்க வேலைக்கு இல்ல நிக்கேன். எனக்கு அங்க வீடு போக ரொம்ப தூரம், அதான் கேட்கேன்.
அங்கேயும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இங்கே ஒரு வீடு ஏதாவது எடுத்தால் எனக்கும் பக்கம் ஈஸியாக இருக்கும்ல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு காலியாக தாம்மா இருக்கு. லட்சுமி அக்கா சரோஜா அக்கா வீடு சொல்லுதியலா? ஆமாம் வள்ளி, அந்த வீடு எப்பவும் காலியாக தானே இருக்கும். ஆமாம், இருந்தவங்க இப்போ காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. ஆமாம், இன்னைக்கு அவங்க எங்கள் கூட துணி எடுக்க வந்திருக்க வேண்டியது, இன்னைக்கு ஏதோ வரல. ஐயோ, வந்திருந்தா நேரில் பேசியிருக்கலாம் பாத்தியலா. அவங்க எல்லாம் நல்லா பணம் உள்ள ஆளு. நைட்டு கோழி பிடிக்க போற போல எந்த நேரம் வேணாலும் துணி எடுக்க வந்துடுவாங்க. உங்க ஃபோன் நம்பர் எனக்கு தந்துட்டு போவீங்களா? நீங்க போய் அந்த அக்காட்ட கேளுங்க, நான் நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். மீனா, அம்மா நம்பர் இந்த அக்காவுக்கு கொடு. சரிம்மா, அந்த அக்கா நம்பரையும் நீ வாங்கி வச்சுக்க, இதுக்காக தேவைப்படும். ரொம்ப நன்றிக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுல எல்லாம் என்னம்மா இருக்கு? எக்கா, அப்ப நம்ம கேங்ல அப்போ ஒரு ஆளு கூட சேருமோ? ஒன்னே போல அவங்களையும் கூட்டி சேர்த்துட்டு ஊரை சுத்து. வாங்க வாங்க, பிள்ளைல துணி எடுத்துட்டுலாம் போ. சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டாரோம். சரிம்மா, போயிட்டாங்க. அப்ப சுடிதார்லாம் வேற இடத்துலயா இருக்கு? ஆமாக்கா, அது கீழே இருக்கு, கீழே இறங்கி போங்க, இல்லைன்னா லிஃப்ட்ல போங்க. சரி. இச்செயலை இந்த வகை அலுவல் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். கடவுளே, எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு வந்து தமிழை நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஏன் எனக்கு தமிழ் வரலன்னே தெரியலையே. செய்யுளு, உரைநடை, இலக்கணம், பத்தாத குறைக்கு இந்த திருக்குறள். ஐயோ, மண்டையெல்லாம் பொழக்குதே. வீட்லாலே 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 வீட்லாலே. ஏட்டி, இவ்ளோ நேரம் நான் கிடந்து இந்த நாய் போல அலறிட்டு அடக்கி எதுவும் காலத்துல விழலையா? வீட்டு முன்னாடி வந்து மனுஷன் கூப்பிட்டா கேட்கலாம், நாய் அலறிச்சுன்னா நாய் போய் கேட்கணும். ஏன் ஜனனி, இவ்ளோ நேரம் நாங்க கூப்பிட்டோம்ல, உனக்கு ஏன் பதில் சொல்ல முடியாதா? லேய், நான் இங்க குத்துக்கல்லு போல ஒருத்தி இருக்கேன், நீங்க வீட்டுல ஆளுன்னு கூப்பிடுதிய. நீ குத்துக்கல்லு போல இருக்கனால வீட்டுல ஆளுன்னு விളിச்சேன். ஆனா நீ ஒரு கல்லுன்னு நினைச்சேன். ஆமால, உனக்கு கண்ணு தெரியலையா இருக்கு, அதான் நான் ஒரு கல்லு போல தெரிஞ்சிருப்பேன். அந்த கண்ணாடியை ஃபர்ஸ்ட் கலத்தி தூர போடு. லே அஜய், எனக்கு அப்படியே கையெல்லாம் அரிக்குதுல. ஏம்பல ஒருத்திக்க கழுத்து அப்படியே திருங்கி போடணும் போலயே இருக்குல. கை அரிக்குன்னா உனக்கு சொறி பிடிச்சிருக்கா இருக்கும். போய் சோப்பு போட்டு நல்லா கைய கழுவு. எனக்கு வர குவாரத்துக்கு குவால அந்த காம்பவுண்ட் செவர்ல போய் முட்டிட்டு கடை. லே அஜய், இவ பெரிய படிப்பாளி, ஆனா கையில எந்த நேரம் புக் வச்சுட்டே இருக்கா. லே, அது அவ நடிக்கிறதுக்கு வச்சிருப்பா. ஆமா, பின்ன எல்லாரும் அவளை நல்லா படிக்கான்னு சொல்லணும்ல, அதான் படம் காட்டுறதுக்கு வச்சிருப்பா. லே, எங்க அப்பா இவ்வளவு பேரை சொல்லி என்ன தூக்கி போட்டு அடிக்காமல? அந்த பிள்ளை எப்படி படிக்குது, உனக்கு படிக்கிறதுக்கு என்ன கேடுன்னு கேட்டு அடிக்காமல? எனக்கு அப்ப எப்படி இருந்து தெரியுமா? என்ன போல ஒரு பிள்ளை பெத்து வச்சிருந்தா இப்படி நொந்துட்டு தான் சாவணும். பெத்த அப்பாவே அவன் இவன் சொல்லிட்டு இருக்க. நான் பாத்துக்க, அந்த மாமாட்ட சொல்லி கொடுக்கேன். லே, எனக்கு ஒரு சந்தேகம்ல. என்னது? ஒன்ன பிடிக்கல, உங்க அப்பா மாமா மாமா மாமான்னு சொல்லுங்க. வயசு மூத்தவங்கள மாமான்னு என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்னதோ அப்படி தோணல. பின்ன எப்படி தோணுது? நீயும் எப்ப பார்த்தாலும் அவள்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க, அவளும் எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. இந்த மோதல் ஒருவேளை காதல்ல போய் முடியும்னு சொல்லுவாங்களே, அதா இருக்குமோ? இவளெல்லாம் கெட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துன்னா நான் தூக்கு மாட்டி அப்பமே செத்துருவேன். ஆமா, இப்படி சொன்ன எத்தனையோ வேற பார்த்துட்டோம். லே, நல்ல கண்ணை திறந்து பாருல, இதெல்லாம் ஒரு பொண்ணால திமிரு பிடிச்ச நாய். லே அஜய், என்ன எங்க வீட்டு முன்னாடி வந்துட்டு குசு 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 குசுன்னு பேசிட்டு இருக்கிய? அது லவ் மேட்ரு. எனக்கு லவ் மேட்ரா? அது ஒண்ணு இல்ல, இந்த டொனேஷனுக்கு வந்தோம். என்ன டொனேஷன்? இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கோயில்ல ஒரு கோயில் போட்டி நடத்துவோம், அதுக்கு தான் வந்திருக்கோம் கலெக்ஷனுக்கு. இதுக்கு பேர சொல்லிட்டு பைசா வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்குள்ள பிளேட் வாங்கி கொடுத்துட்டு உங்க பொந்துல போட்டுருவியா அந்த பைசா எல்லாம்? ரொம்ப சௌரியம். நீ பாத்தி ஆட்டிடாங்க எங்க வயித்துல போட்டதே. ஏய், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வருஷம் வருஷம் எங்க கையில இருந்து எவ்வளவு ரூபாய் செலவழிக்குன்னு தெரியுமாட்டியா உனக்கு? அது நீங்க தின்னு ஜாலி அடிக்கிறது பைசா செலவாக்கி, அது நான் என்ன செய்ய முடியும்? ஆமா, வீடு வீடா போறோம், ஒன்ன போலதான் எல்லாம் சொல்லுது. எவட்டி பைசா தரிய? உங்க சண்டையை நிறுத்துங்க. ஜன்னா, நீ எத்தனை ரூபா தருவ? ஒரு 10 ரூபாய் எழுதிக்கா. 10 ரூபாயா? நீ என்ன பிச்சையா போடுங்க? நான் 10 ரூபா தான் தரேன்.
தாரதையும் கெடுத்துறாதல. அதுவாது தாராலையும் சும்மா இரு. இன்றையிலிருந்து நீ 10 ரூபா ஜனனி என்று அழைக்கப்படுவாய். எம்மா இந்த பையில பாருமா வந்து. எம்மா இந்த ஸ்பீக்கர் கத்திட்டு நீ அவங்க அம்மா வேற வந்து நம்மள திட்டுவாவல. சரியான பிசாசா இருக்கும். எப்படிதான் வீட்டை வளர்த்துக்காவல என்னதோ. ஆமா, உன் வருங்கால பிசாசு தான். இவளை மட்டும் வச்சு சொல்லாத. இவன் சொன்னாலே எனக்கு காண்டாவுது. எனக்கு இவ்வளவு மூஞ்சிய பார்த்து பிடிக்கல. இப்போ மூஞ்சிய பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுவ, ஒரு காலத்துல மூஞ்சிய பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுவ. அப்படி இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும். இந்த சுபினே கல்யாணம் பண்ணாம இருப்பானே தவிர இவள மாதிரி ஒருத்திய கெட்டவே மாட்டான். யாமட்டி கிடந்து கத்திட்டே கிடக்க. ஏமா இந்த பையில ஏதோ கேட்டுட்டு இருக்கான்னு. என்ன பிள்ளை, உங்களுக்கு என்ன வேணும்? அது ஆன்ட்டி, இந்த கோயில் கொடை எல்லாம் வருதுல்ல, அதான் கோயில்ல விளையாட்டு போட்டு வச்சிருக்கோம் இளைஞர்கள் அணிலேருந்து. அதுக்காக பைசா பிரிக்க வந்திருக்கோம். நீங்க எவ்வளவு ரூபா தருவீங்க? எப்பா, நாங்க பெரியவங்க, நாங்க வரி கொடுக்கோம். நீங்க சின்ன பிள்ளைகள்ட்ட எல்லாம் பிரிக்குதீங்க. அப்ப நீங்க போய் சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க. அதுதான் ஆன்ட்டி, நாங்க ஜனனிட்ட கேட்டோம். 10 ரூபா தரலாம்னு சொன்னா. 10 ரூபா தரேன்னு சொன்னாலா? ஏமட்டி, அவ்வளோ பைசா சேர்த்து வச்சிருக்கேல்ல, ஒரு 100 ரூபா எடுத்து கூட. 100 ரூபாயா? போமா ஆன்ட்டி, நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா உங்க பொண்ணு ஜனனி சொல்லாத பாருங்க ஆன்ட்டி. 10 ரூபா தரேன்னு சொல்லுதா. அப்பா 100 ரூபா எழுதிக்கிடுங்கப்பா. ஏன்னா நீ ஒரு 100 ரூபா எடுத்து கொடு. எம்மா நீ சும்மா இருமா. இவ்வளவு வாங்கி அவங்களால உள்ள செலவு பாப்பான்னு. கோயிலுக்குன்னு ஒரு ஆள் வந்து கேட்டா கண்டிப்பா கொடுக்கணும். போய் எடுத்து கொடு ஜனனி. நான் கொடுக்க மாட்டேன். நான் தாரேன். என்ன பிள்ளை ஜனனி, இவ்வளோ கஞ்சித்தனத்துல இருக்க கூடாதுன்னா நீ. ஆமா, நீங்க ஆட்டம் போடுறதுக்கு நான் பைசா தரணுமால? அந்த 10 ரூபால நாங்க ஆடிட்டாலும் பின்ன மூடிட்டு போல. குட்டை உன்கிட்ட கேட்கல, ஆண்டி தானே தாரேன்னு சொல்லு. அவ நீ சும்மா இரு. லே 10 ரூபா ஜனன்ட்டெல்லாம் பேசாதல. லே என்ன அந்த பேர் வச்சு சொல்லாத. எனக்கு கோவம் வரும். கல் எடுத்து எறிஞ்சு விரட்டிடுவேன். கோவம் வருமா? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் போய் செவுத்துல முட்டிக்கோன்னு. நீ போய் முட்டிக்கோ. பாயிண்ட் மச்சி, பாயிண்ட். இதுதான் பாயிண்ட். இப்படியே பேசு. அவ அப்படி காண்டாவும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ என்ன சைக்கோவால? நான் சைக்கோ இல்லல, நான் நல்லவன் தான். ஆனா அந்த குட்டியை பார்த்தாலே என்ன பத்திட்டே வருதுல. என்னடி இங்க முட்டை கண்ணை வச்சு உருட்டிட்டு கிடக்க? புக்க பார்த்து படிடி. பால நாயே, எனக்கு தெரியும் படிக்கணும்னு. மூடு. என்னது நாயா? என்ன பிள்ளை 100 ரூபா? தேங்க்ஸ் ஆண்டி. அவனுக்கு ஆட்டம் போடவும் கூத்தடிக்கிறதுக்கு நீ பைசா கொடுத்தாச்சுல்ல, இனி அவனை தேங்க்ஸ் தான் சொல்லுவான்னு. ஆண்டி நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டி. ஆனா நீங்க எப்படி ஆண்டி இது மாதிரி ஒரு பிள்ளைய பெத்தீங்க? என்னமோ தம்பி, என் வயிற்றுல வந்து பிறந்துட்டா. ஏம்மா நீ இந்த பையில முன்னாடி வச்சு என்ன கேவலப்படுத்திட்டா மாத்திரிய? ஆமா, இவ பெரிய மனுஷி, இவளை கேவலப்படுத்தி தெரியா? புக்க பார்த்து படிட்டி. இல்ல அஜி, எனக்கு உள்ளுக்குள்ள குளு 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 குளுன்னு இருக்குல்ல. ஆண்டி எல்லாரும் கண்டிப்பா கோயில் கொடைக்கு வந்துருங்க, நாங்க போயிட்டு வரோம். 10 ரூபா ஜனனி கண்டிப்பா கோயில் கொடைக்கு வரணும். எல்லா விளையாட்டு போட்டியிலையும் சேரணும். எதுலயுமே நீ ஜெயிக்க மாட்டே, எல்லாத்துலயும் தோக்க தான் செய்வ. அதான் உன்னை கூப்பிடுவோம். அத பாக்குறதுல எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கே. வாழ செத்த நாய. லே வாழ போவோம், அவளை கடுப்பு ஏத்துனது போதும். 10 ரூபா ஜனனி பாய். கிறுக்கு பையில கிறுக்கு வாங்கல, கிறுக்கு பைக்கலாம். மத்தவ அப்படியே காண்டாயிட்ட கிட்டியா? அதுதான்லே எனக்கு வேணும். அதுக்கு தாண்டே இவ்வளோ சொன்னேன். எப்படி இங்க 100 கிடைச்சு, இன்னி போற வீட்டுல 10 5 தான் கிடைக்கும். சரி வா, போய் பிச்சை எடுப்போம்.